தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் அம்மன்புரம் கிராமத்துல இருந்து வந்திருக்கிறோம். இணையதளத்துல எங்க ஊரை பத்தி யூடியூபர் மணிங்கிறவரு அவதூறா செய்திகளை பரப்பி வர்றாரு. எங்களை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? முதல்ல எங்க ஊரை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? ஒரு 20 வருஷம் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு 20 வருஷம் இருக்கும். நான் சின்ன பையனா இருக்கும் போதே இருந்தே தசரா செட்ல ஒரு வாய் சாப்பாடு கூட எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா அவர் யூடியூபர் மணி எங்க ஊர்ல இருக்கிற குருநாதன் அவர் 20,000 ரூபாய் பணம் கொடுத்து அவர் பேச வச்சிருக்கிறாரு. நான் என்ன கேட்கறேன்னா, அவர் பேச வச்சா நீங்க என்னன்னாலும் எங்க ஊரை பத்தி தெரியாம பேசுவீங்களா? எங்க ஊர்ல என்ன வரலாறு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? உங்க பாட்டுக்கு அவதூறு பரப்புறீங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்டா பெண்களை எப்படி நீங்க கேவலமா பேசியிருக்கிறீங்க? பெல்சியவனை வச்சுக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன அர்த்தம்ங்க அது? அவங்க ஒரு பெண் தானே. ஒரு யூடியூபர் இப்படி பேசுவீங்களா? என்ன கமெண்ட் பண்றீங்க நீங்க? நாங்க வசூலுக்கு போறவங்களுக்கு தெரியுங்களா? வசூல் பண்றாங்க, சும்மா வாங்கி திங்குறாங்கன்னு சொல்றீங்க. ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. நீங்க உங்க பாட்டுக்கு பேசுறீங்க. 4 மணி காலையில 8 மணிக்கு சாப்பிட்டா 6 மணிக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. 1 ரூபா அந்த பணத்துல இருந்து எடுக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தர் கை காசு போட்டு அந்த இது மூலமா செட்டை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏதோ பணம் சேர்ந்துட்டுங்கிறதுனால கோயில் நிர்வாகத்துக்கும் உங்களுக்கும் ஊருக்கும் பிரச்சனை இருந்தா நீங்க அதை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கணும். அதை விட்டுட்டு பணத்தை அவன் சம்பாதிச்சு அவங்க சொத்து வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதை போட்டு நீங்க உங்க பாட்டுக்கு நீங்க ஏதோ ஒரு கேஸை கொடுத்துட்டு எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாம் அலையணும்னு நினைச்சா அது என்ன அர்த்தம்? உங்களுக்கு மட்டும் தான் குடும்பம் குட்டி இருக்குதா? எங்களுக்கு இல்லையா? எங்களுக்கு தொழில் செய்யணுங்கிற இது இல்லையா? நாங்க சம்பாதிக்க வேண்டாமா? ஊருக்காக நல்லது பண்ணா ஊரை இழுத்து தெருவுல விடுறீங்க. இது தெரியாம மணிங்கிறவரு அவர் 20,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு அவரு எங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். அவர் கேட்டிருக்கிறாரு அம்மன்புரங்கிறத ஆட்டையை போடுற புறமா பாத்திக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவரு மேல கண்டிப்பா புகார் கொடுத்திருக்கிறோம். வல்கரா நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு சம்பந்தப்பட்ட குருநாதன் அவரையும் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். இது இல்லைன்னா பெரிய ரூபத்துல போகும். ஒவ்வொருத்தங்க படுற கஷ்டம். நாங்க தேங்காய் வெட்டுறோம், காலைல 6 மணிக்கு போறோம், சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு வரோம். காய்கறி கடை வச்சிருக்கிறாங்க, 12 மணிக்கு எந்திரிச்சு ஓடணும். 10 மணி 11 மணி வரை தூக்கம் இருக்காது. நீங்க ஏதோ சும்மா உங்க பாட்டுக்கு அவன் இதை கொண்டு போயிட்டான். இவங்க இங்க நிக்கிற யாருக்குமே குடும்பம் குட்டி இல்லையா? உங்களுக்கு மட்டும் தான் குடும்பம் குட்டி இருக்குதா? எங்களோட கஷ்டம் அந்த ஆத்தாவுக்கு தெரியும். நாங்க பணம் எடுத்திருந்தா நாங்க எல்லாருமே இப்படியே சொல்றேன் நாசமா போயிட்டு போறோம். இதே நீங்க பணம் எடுக்காத ஒவ்வொருத்தரும் எங்க மேல புகார் கொடுத்த எல்லாருமே என்ன ஆகுறீங்கன்னு பாருங்க. முத்தாரம் அருளால அந்த யூடியூபர் மணியா இருக்கட்டும், அது போக ஊர்ல இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களையும் நாங்க கடவுள் பாத்துக்குவாரு. என் பேர் மனோஜ்.